ஸ்ரீமத்ராதார மனகோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று வரை 5 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான கேரளாவில் அமைந்துள்ள திருவித்துவக்கோடு என்னும் திவ்ய தேசத்தில் அருள்பாலிக்கும்படியான நின்ற திருக்கோலத்தில் இருக்கும்படியான பெருமாள் உய்ய வந்த பெருமாள் தாயார் திருநாமம் திருவித்துவக்கோட்டு வள்ளி சொல்லும்படியான அந்த உய்ய வந்த பெருமாளை 10 பாசுரங்களால் தருதுயரும் தாடாயேல் என்னும் 10 பாசுரத்தை அருளி செய்த குலசேகர பெருமாள். நேற்று வரை 5 பாசுரங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 6வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம், செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம், செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம், அந்தரம் சேர்வெங்கதீரோ அல்லலரவால், செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம், அந்தரம் சேர்வெங்கதீரோ அல்லலரவால். செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம், அந்தரம் சேர்வெங்கதீரோ அல்லலரவால். வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவகோட்டம் மானே, வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவகோட்டம் மானே, அந்த மில் சீர்கல்லா அகங்குழைய மாட்டேனே. வெந்துயர் வீட்டாவிடினும் வித்துவகோட்டம் மானே, அந்த மில் சீர்கல்லா அகங்குழைய மாட்டேனே. செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம். தழல்னா நெருப்பு, செந்தழல்னா சிவந்த நிறத்தில் ஒளி வீசும்படியான அனல் தரும்படியான நெருப்புன்னு அர்த்தம். செந்தழலே வந்த அழலை, அழல்னா நெருப்பு வெப்பம், வந்த அழலைனா சூரியனுடைய வெப்பம். இப்போ நெருப்பிலிருந்து வர்றதும் வெப்பம், சூரியனிலிருந்து வர்றதும் வெப்பம். வெப்பம் ஒன்று தான், ஆனால் இது செயற்கை, அது இயற்கை. செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம். செங்கமலம்னா தாமரை, அரவிந்தம்னா தாமரை, முளரினா தாமரை, கமலம்னா தாமரை, புண்டரிகை மலர்னா தாமரை. தாமரைக்கு இவ்வளோ பேர். அதை சொன்னார் குலசேகர பெருமாள். செந்தழலே, அழல்னா நெருப்பு, செந்தழல்னா வெம்மை, வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு. செந்தழலே வந்தழலை, சூரியனிலிருந்து வரக்கூடியது வெப்பம், நெருப்பிலிருந்து வரக்கூடியது வெப்பம். வந்தழலை செய்திடினும் செங்கமலம், ரெண்டும் வெப்பம்தான். ஆனால் நெருப்பை காட்டி ஒரு பூவை மலர வைக்க முடியாது. அதே வெப்பம் சூரியனிலிருந்து வர்றதும் வெப்பம்தான். சூரியன் உதயமாகி வெப்பம் வந்ததுன்னா தாமரை தானாக மலரும். அது மாதிரி செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம், நெருப்பை காட்டி தாமரை மலர வைக்க முடியும்னா முடியாது, வாடி போயிடும். அதே வெப்பம் சூரியனிலிருந்து வந்ததுன்னா தாமரை மலரும். அதை தான் உதாரணமாக சொல்கிறார். பையரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி. பரமமூர்த்தினா ஆதிமூர்த்தி, முழு முதற் கடவுள் எம்பெருமான் நாராயணன். மற்ற தெய்வங்கள்லாம் நாராயணனுடைய படைப்பு. இதனால் செயற்கை மாரி படைப்பால் உருவாக்கப்பட்டதுனால மோட்சம்ன்ற வீடு கிடைக்கக்கூடிய தகுதி மற்றவங்களுக்கு கிடையாது. அது நெருப்பால் ஒரு அனலை காட்டி பூவை மலர வைக்கிற மாதிரி இயற்கையானது அந்த சூரியனுடைய வெப்பத்தால் மலருமாறி எம்பெருமான் நாராயணன் தெரிவிக்கிறார். செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம். அந்தரம்னா ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய வெப்பக்கதிர். அந்தரம் சேர் வெங்கதிரோர். கதிரம்னா சூரிய, வெங்கதிர்னா வெம்மைனா வெப்பம், வெப்பத்தை தந்து பூவை மலர வைக்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு.
அந்தரம் சேர்வெங்கதிரோர் கல்லால் அலராவார். சூரியனை தவிர மற்றதால மலர் வைக்க முடியாது. அது மாதிரி எம்பெருமான் தான் ஒருவன், அவனால் தான் மோட்சம் வீடு கொடுக்க முடியும், மற்ற தெய்வத்தால் கொடுக்க முடியாது. நெருப்பை காட்டி பூவை மலர் வைக்கிற மாதிரி வெப்பம் ஒன்றா இருந்தாலும் தெய்வங்கள் பலதாக இருந்தாலும் அந்தந்த தெய்வத்துக்கு ஒரு தன்மை உண்டு, ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு செயல்பாடு உண்டு. அதனால் எல்லாம் தெய்வமாக இருந்தாலும் அது மாதிரி எம்பெருமான் ஒருவனால தான் மோட்சத்தை கொடுக்க முடியும். அந்தரம் சேர்வெங்கதிரோர் கல்லால் அலராவாள். வெண்துயர் வீட்டா விடினும். வெண்துயர்னா வெம்மைனா வெப்பம். வெண்துயர் வீட்டா விடினும். பல துயரை கொடுத்தாலும் வெண்துயர் வீட்டா விடினும். விற்று ஓட்டம்மானே, விற்று ஓட்டம்மா அம்மா. வெண்துயர் வீட்டா விடினும் விற்று ஓட்டம்மானே. அந்தமில் சீர்கல்லார் அகம் குழைய மாட்டேனே. அகம்னா மனசு. அது மாதிரி பல துன்பங்களை கொடுத்தாலும், பல வறுமையை கொடுத்தாலும், பல நோயை கொடுத்தாலும் நான் ஒன்றை வெறுக்க மாட்டேன். அகம் மனசு தளர மாட்டேன். அகங்குழைய மாட்டேனே. அது மாதிரி அந்த பூவை எப்படி மலர வைக்க முடியாத வெப்பத்தினால சூரியன் வந்தால் தான் மலரும், அது மாதிரி எம்பெருமான் ஒருவன் தான் மோட்சத்தை கொடுத்து வீடு பேர் அளிக்கக்கூடிய எம்பெருமான் என்று சொல்லி இந்த உரையை இதோடு முடிக்கிறேன். நாளைக்கு 7வது பாசுரத்தினுடைய பொருள் பார்ப்போம். இந்த பாசுரத்தில் குறைநேர்கள் இருந்தாலும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.